ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீகிரி சேனல். இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன விஷயத்த வந்து பார்க்க போறோம்னா, அன்றாடம் நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை வந்து நடந்துகிட்டே இருக்கும். அப்படி நான் என்னோட ஃபேமிலில இருந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு சண்டைகள்லாம் வராம எப்படி சமாளிச்சு போயிட்டுருக்கேன். அத உங்களுக்கு ஒரு டிப்ஸா வந்து சொல்லலான்னு இருக்கேன். நெறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. அ அதுக்கு முன்னாடி சேனல் வந்து புதுசா பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா, வீடியோ முழுதுமே பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. லைக் குடுத்துட்டு ஹைப்ங்கிற பாயிண்டையும் மறக்காம குடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எதார்த்தமான ஒரு விஷயத்த வந்து பேசலாம். இப்ப குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா, இப்ப கணவர், மனைவி, குழந்தைங்க இருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பம்னு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஓரளவுக்கு நம்ம சமாளிச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் ஹஸ்பண்ட், ஒய்ஃப் அந்த மாரி சமாளிச்சுட்டு போயிரலாம். அதே வந்து பாத்தீங்கன்னா, பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம ஒரு கூட்டு குடும்பமா வாழ்றோம் எல்லாருமே சேர்ந்து அப்படிங்கிற பட்சத்துல, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு மனசங்கடம் சில நேரம் வரதான் செய்யும். அத நம்ம வந்து பெரிய அளவுல சண்டையா எடுத்துட்டு போகாம, எப்படி கொஞ்சம் குடும்பத்துல இருந்து நம்ம சண்டை இல்லாம சந்தோஷமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். நான் என்னோட லைஃப்ல எப்படி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போறேன்னா, அது உங்களுக்கு வந்து டிப்ஸா சொல்லலாம்னு இருக்கேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எதார்த்தமான ஒரு விஷயத்த வந்து பேசுவோம். இப்ப குடும்பத்திலருந்து மாமியார், மருமகள் இருக்காங்கன்னா, மேக்ஸிமம் வந்து அந்த ஆண்கள் குடும்பத்தில உள்ள கணவர் தான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு கஷ்டம்னே சொல்லலாம். அங்கிட்டும் பேச முடியாம, இந்த சைடும் பேச முடியாம 2 பக்கத்துக்கும் நடுநிலையில இருந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நான் மேரேஜ் பண்ண புதுசுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கல்யாணம்லாம் பண்ணி அம்மா வீட்ல இருப்போம் இல்லையா? ஒரு 1 வாரம் அம்மா வீட்ல இருப்போம். அப்படிங்கிற பொழுது, இந்த ரிலேஷன்லாம் நெறைய வந்து பார்க்க வருவாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்ச பாட்டி ரொம்ப வயசானவங்க நல்லா காமெடியா வந்து பேசுறாங்க. அப்ப என் கணவர்ட்ட வந்து சொன்ன அட்வைஸ் என்னன்னா, "அப்பா குடும்பத்துல வந்து எவ்ளோ சண்டை வேணுமானாலும் வரும். ஆனா நீ வந்து அந்த அம்மா பக்கமும் நீ போயிறக்கூடாது, பொண்டாட்டி பக்கமும் போயிறக்கூடாது. நீ பாட்டுல உனக்கு என்னன்னு சொல்லிட்டு நீ செவனேன்னு இருக்கணும். சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து என் கணவர்ட்ட வந்து சொன்னாங்க. இன்ன வரையும் என்னோட கணவர் வந்து பாத்தீங்கன்னா, எவ்வளவோ அட்வைஸ் வந்து மத்தவங்கள சொல்லிலாம் காதுல வாங்குனது கிடையாது. ஆனா அந்த அம்மா என்னோட பாட்டி வந்து சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த வந்து இன்ன வரைக்குமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மாரி என்னோட மாமியார் நான் வந்து தாத்தா, பாட்டின்னு தான் சொல்லுவேன். அத்தை, மாமான்னுலாம் சொல்ல மாட்டேன். உங்களுக்காக புரியறதுக்காக சொல்றேன். இப்ப எங்க மாமியாருக்கும் எனக்கும் சண்டை வந்துச்சுன்னா, எந்த ஒரு விஷயமே அவங்க தலையிடவே மாட்டாங்க. நீங்க என்னமோ கத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு வந்து விட்டுருவாங்க. அந்த மாரி தான் மேக்ஸிமம் குடும்பத்துல 2 பக்கமுமே நீங்க வந்து இப்ப கணவர் இருக்கிறாங்கங்கிற பட்சத்துல 2 பக்கமே நம்ம வந்து பேசக்கூடாது. நடுநிலை தன்மையோட வந்து என்னமோ கத்திட்டு போங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பேசிட்டு அப்படியே சமாதானப்படுத்திட்டு அவங்களுக்குள்ளேயே வந்து சண்டைய முடிச்சுட்டு போயிருவாங்க. நடுவுல யாருக்காவது இவங்க ஒருத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாரி தெரிஞ்சதுன்னா, அது ஏதாவது ஒரு பக்கம் வந்து பிரச்சனையா வரும். அத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா, இப்ப நான் முன்னாடி சொன்ன வரைக்கும் இதுதான் எதார்த்தமான விஷயம். என்னதான் நம்ம வந்து அவங்க மேல பாசத்த கொட்டி அன்பா வந்து கவனிச்சு பார்த்தாலும், நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு மகளாக முடியாது. அதே மாரி தான் நமக்கு அவங்க எவ்வளவுதான் செஞ்சாலும், நம்ம ஒரு குடும்பத்துல வந்து நம்ம வாழ்ந்தாலும் வச்சாலும், நமக்கான நல்லது கெட்டது செஞ்சாலும், நம்ம அம்மா மாரி நம்ம அவங்கள வந்து பார்க்க மாட்டோம். இது எதார்த்தமான வாழ்க்கையில ஒரு விஷயம் தான், மறுக்க முடியாத விஷயம். அப்படி நெறைய பேரு ஒற்றுமையா இருக்கிறாங்கன்னு பட்சத்துல 2 பேருமே எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம, மனசுல எந்த ஒரு வஞ்சகத்தன்மையும் இல்லாம, அந்த என்ன சொல்றதுன்னா, எதார்த்தமா இருப்பாங்க இல்லையா? அந்த மாரி இருந்தாங்கன்னா, அது வந்து உண்மையான பாசம். ஆனா ஒருத்தவங்களுக்கு மனசுல ஏதோ ஒரு நெருடல் வச்சுக்கிட்டு, அப்படி வெளிக்காட்டுறாங்க பாசத்த அப்படிங்கிறது அது ஏத்துக்க முடியாததா இருக்கும். அந்த மாரி பார்த்தீங்கன்னா, குடும்பத்துல சண்டைங்கிறது சகஜமா வர்ற ஒரு விஷயம் தான். அ நான் வந்து எப்படி சண்டை இப்ப எங்க அத்தை கூட சண்டை போட்டேன்னா, நான் எப்படி வந்து மெயின்டெயின் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேக்ஸிமம் நம்ம வீட்ல சண்டைகள் வந்துச்சுன்னா, நெறைய பேர் செய்ற தப்பு என்னன்னா, குழந்தைங்கள உடனே வந்து அந்த தாத்தா, பாட்டிகிட்ட என்ன பேசக்கூடாது, அங்க போகக்கூடாது, இங்க கூடாதுன்னு அதட்டி வச்சு நம்ம வந்து அங்கலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, நம்மளுடைய கோபத்த அந்த குழந்தைகள் மூலமா, அவங்க மூலியமா நம்ம வந்து வெளிப்படுத்துவோம். அப்படி வந்து செய்யாதீங்க. ஆ அது பெரிய பிரச்சனையில கொண்டு போய் வந்து விட்டுரும். நம்ம சின்னதா சாதாரண ஒரு பிரச்சனை. இப்ப நாள் ஆக 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 வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்கலாம் என்கிட்ட வர வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு பெரிய பிரச்சனையாயி குடும்பத்துல வந்து பெரிய அளவுல சண்டை வர்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து அமைஞ்சிரும். அதனால குழந்தைங்கள் தான் நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு என்ன சொல்றதுன்னா, ஆ ரொம்ப ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஆ நம்ம குழந்தைங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தா, பாட்டி அவங்க கூட பேசட்டும்ன்னு சொல்லிட்டு விட்டுறணும். நம்ம சண்டை போட்டோம்னா பரவாயில்ல. நம்ம அவங்க கூட பேசலனாலும் பரவாயில்ல. அவங்க நம்ம கூட பேசலனாலும் பரவாயில்ல. நாளாக ஆக நம்ம பேசிப்போம். அந்த குழந்தைங்கள போக வேணாம்னு அப்படின்னு சொல்றதுல குடும்பத்துல ஒரு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அத தவிர்த்துக்கிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து சண்டைகள்லாம் வந்து வருவத வந்து குறைச்சுக்கலாம்.
அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தைகள் நான் வந்து வீடியோக்காக சொல்றேன்னு நெனைக்காதீங்க. இப்ப ஏதாவது ஒரு மனசங்கடம் எனக்கும் அங்க அத்தைக்கும் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்கள நான் பாட்டுல விட்டுருவேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம்ல போய் விளையாண்டுகிட்டு, அவங்க ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க. அத குடுத்துக்கிட்டு, அவங்க 2, 3 நாள் கோவமா இருப்பாங்க. 3வது நாள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சுருவாங்க. இப்படியே சண்டைகள் வந்து பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து குறைஞ்சிரும். இதுவே நான் வந்து, "நீ அங்கலாம் போக்கூடாது. அவங்க தாத்தா, பாட்டிட்டலாம் பேசக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வலுக்கட்டாயமா குழந்தைங்களுமே விரும்ப மாட்டாங்க. அது நம்ம மேல ஒரு கோபம் வரும். அது என்னன்னா, நம்ம என்ன செய்றோமோ, அததான் நம்ம நாளடைவுல நம்ம குழந்தைகள் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாதாரணமா நினைக்கக்கூடாது. நம்ம குழந்தைங்க வந்து ஒண்ணுமே தெரியாது. நம்ம பேசுற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு ஒருபோதுமே நினைக்காதீங்க. ஏன்னா, என்னோட லைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா, அம்மா வந்து எனக்கு வந்து நெறைய விஷயத்த வந்து கத்துக் குடுத்துருக்காங்க. எப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாரி தான் எங்க எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடல் ஏரியா, கடல் தொழில் தான் அப்பா வந்து பார்ப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்துல, அப்பா வந்து கடலுக்கு போகும்போது ரொம்ப கோவமா இருப்பாங்க, டென்ஷனா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு பொருள் வந்து வச்ச இடத்துல இல்ல அப்படிங்கிறதுல ரொம்ப கத்தி டென்ஷனா இருப்பாங்க. வைக்கிற பொருள் வைக்கிற இடத்துல இருக்காதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா காலையில அதிகாலை ஒரு 4, 5 மணிக்கெல்லாம் அவங்க கடலுக்கு போனா தான் அந்த வலையெல்லாம் போட்டு மீன் பிடிக்க கரெக்ட்டா இருக்கும். கொஞ்சம் லேட் ஆயிருச்சுனாலும் அது காத்து வந்து மாறுபடும். அப்படிங்கிற பொழுது அந்த மீன் வந்து பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து என்ன சொல்ல சிரமமா இருக்கும். அதனால வந்து கரெக்ட்டான டயத்துக்கு வந்து போயிருவாங்க. அப்படி 2 பேருமே அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்க. ரொம்ப கோவப்பட்டு அம்மா மேல வந்து திட்டுவாங்க. "வைக்கிற பொருள் வைக்கிற இடத்துல இருக்காது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, நான் வந்து ஒரு நாள் அம்மாட்ட கேட்டேன். "ஏம்மா அப்பா இவ்ளோ திட்டு உங்கள திட்டுறாங்க. நீங்க எதிர்த்து எதுவுமே பேச மாட்டீங்கன்னு" சொல்லும்போது, அம்மா சொன்ன வார்த்தை என்னன்னா, "அப்பாவே ரொம்ப நமக்காக கஷ்டப்பட்டு வந்து கடல் தொழில் வந்து போயிட்டு இருக்காங்கம்மா. அந்த நேரத்துல நம்மளுடைய நானும் அப்பா கிட்ட கோச்சுட்டு இருந்தேன்னா, அவங்களுக்கு வந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். அதனால தான் நான் வந்து எதா இருந்தாலும் அப்பா சொன்னாலுமே நான் வந்து நமக்காக தானே நம்ம செஞ்ச தப்பு தானே திட்டுறான்னு விட்டு நான் விட்டுறோமான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க. அது எனக்கு தெரிஞ்சு என்னோட விவரம் தெரிஞ்சு ஒரு 8 வயசு இருக்கும்னு நெனைக்கிறேன். அந்த வயசுல நான் அந்த கேட்ட வார்த்தை இன்ன வரைக்குமே நான் அத வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதே மாரிக்க என்னுடைய அததான் அதனால தான் நான் சொல்றது, குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்னென்ன செய்றோமோ, அது அனைத்துமே வந்து கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சாதாரணமா வந்து நினைக்கக்கூடாது. குழந்தைங்க தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்ம என்னென்ன செய்றோமோ, ஃபியூச்சர்ல அவங்களும் வந்து செய்வாங்க. இப்ப நம்ம அப்பா, அம்மா ஒழுங்கா பார்த்துக்கலாம்னா, நாளைக்கு நம்மள அவங்க வந்து ஒழுங்கா பார்த்துப்பாங்க. நாளைக்கு நம்ம அவங்கள குறை சொல்லி வந்து எந்த ஒரு ஆ என்ன சொல்றது, அவங்கள குறை சொல்றதுல புண்ணியம் கிடையாது இல்லையா? அந்த மாரி நம்ம செய்யற விஷயங்கள அவங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கக்கூடாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸ்ட்ட இருந்து இப்ப தாத்தா, பாட்டிகிட்ட இருந்து அந்த குழந்தைங்கள வந்து பிரிக்காதீங்க. அவங்க எத பேசிட்டு போட்டு ஜாலியா விளையாடட்டும்னு சொல்லிட்டு வந்து இருக்கணும். அதே மாரி குழந்தைங்க வந்து இல்லாத பட்சத்துல ப ஒரு பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆகி, திருமணமாகி வீட்டுக்கு வர்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மாமியார் என்ன பண்ணணும்னா, ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஏன் இன்னும் குழந்தை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அது கடவுள் நமக்கான நேரம் குடுக்குற நேரம் இப்ப குடுக்கலன்னா, நமக்கான நேரம் நல்ல நேரம் வரும்போது கடவுள் குடுப்பாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குடும்பத்துல வந்து அனுசரிச்சு போகணும். மத்தவங்கள்ட்ட வந்து நம்ம அந்த கல்யாணம் பண்ணிட்டு வந்து நம்ம மருமகள வந்து விட்டு குடுக்கக் கூடாது. அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம குடும்பத்துல ரொம்ப சந்தோஷம் இருக்கும். மத்தவங்களோட உண்மைய சொல்லணும்னா, குழந்தை இல்லன்னா அந்த தம்பதிகள் நெனைக்கிறத விட, மத்தவங்க என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்காக தான் நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். குடும்பத்திலயுமே அதிகப்படியான சண்டைகள் வந்து அதனால தான் வரும். உறவுகள்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு மருமகளுக்கு வந்து குழந்தை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல, அந்த மாமியார் வந்து சொல்லணும். கடவுள் குடுக்குற நேரத்துல குடுப்பாங்க. அதனால வந்து நம்ம கையிலலாம் இல்ல. கடவுள் குடுக்கும் விதத்துல நாளைக்கு குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம வந்து நம்ம குடும்பத்துல உள்ளவங்கள வந்து எப்போதுமே விட்டு குடுக்க கூடாது. இப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப அந்த அந்த விஷயம் சொன்ன விஷயம் அந்த மருமகளுக்கு காதுல தெரிய வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாமியார் மேல ரொம்ப ஒரு மரியாதை வந்து கூடி போயிரும். இது வந்து என்னோட லைஃப்ல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட மாமியார் வந்து என்னை எங்கேயுமே விட்டே குடுக்க மாட்டாங்க. நான் தப்பு பண்ணாலுமே விட்டு குடுக்க மாட்டாங்க. அதே மாரி என் குடும்பத்துல சண்டை வந்தாலும் என்னுடைய கணவர் வந்து பாத்தீங்கன்னா, அதிகப்படியா என் மேல கோவப்பட மாட்டாங்க. என் மேல தப்பு இருந்தாலும், நான் கத்திக்கிட்டே இருந்தனாலும், "சரி சத்தம் போட்டுக்கிட்டே இரு, கொஞ்ச நேரத்துல நீ அமைதியாயிருவ" அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விட்டுருவாங்க. அது எனக்கு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட்ன்னு நெனைப்பேன். இப்ப குடும்பத்துல ரொம்ப அதிகப்படியான சண்டைகள் எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கத்திக்கிட்டே இருக்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா, அது பெரிய ஒரு சண்டை வந்து வரும், விட்டு குடுக்காத பட்சத்துல. இப்ப எங்க குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா, எங்க மாமியாரா இருக்கட்டும், என்னுடைய கணவரா இருக்கட்டும், நான் வந்து என் மேல கோவமே இருந்து நான் அவங்க கூட சண்டை போட்டாலுமே, அவங்க வந்து அனுசரிச்சு போய்ப்பாங்க. சரி ஏதோ சத்தம் போட்டுட்டு போன்னு சொல்லிட்டு என் கணவர் வந்து விட்டுருவாங்க. அப்புறம் கொஞ்சம் 1 மணி நேரத்துல நான் வந்து சமாதானமாயிருவேன். இதே அவங்களும் சத்தம் போட்டு, நானும் சத்தம் போட்டு 2 பேருமே சண்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு வந்து குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்குங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் நம்ம வந்து பார்க்கணும்.
இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய லைஃப்ப வந்து நான் வந்து ஸ்மூத்தா வந்து கொண்டுட்டு போயிட்டுருக்கேன். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், அனுசரிச்சு போயிட்டுருக்கேன். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விட்டு குடுத்து வாழ பழகுங்க. லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வாழ்கின்ற காலத்துல வந்து நம்ம போட்டி பொறாமைகள் இல்லாம, அடுத்த ஜென்மத்துல நம்ம அந்த குடும்பத்துலலாம் பிறப்போமா இல்லையாங்கிறது ஒரு சந்தேகம் தான் இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது, நம்ம அந்த மனித பிறவியா பிறக்கிறதே ஒரு என்ன சொல்றதுன்னா, அது ஒரு பெரிய வரம் தான் இல்லையா? நம்ம குடும்பத்தோட, குழந்தைங்களோட ஒரு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா நம்ம வந்து இருக்கிறோம். நமக்கும் கீழ நான் நெறைய டைம் இததான் வந்து நெனச்சு பார்ப்பேன். நமக்கும் கீழ எத்தனையோ மனிதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்றாடம் ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்படிங்கிற போது நமக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு என்ன சொல்றது, குடும்பத்தையும் சரி, மகிழ்ச்சியான ஒரு இடமும் சரி, நம்ம தங்கி சாப்பிட்டு தூங்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு இட வசதி வந்து நமக்கு அந்த கடவுள் வந்து நமக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அந்த பிரபஞ்சத்துக்கு வந்து நன்றி சொல்லணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்ல வந்து ரொம்ப ஈகோவா பார்க்காம, ஆ நான் சரி விட்டு குடுத்து போய் பழகுனோம்னா, ரொம்ப ஹேப்பியா வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்படிதான் என்னோட ஃபேமிலிய நான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இத்தன வருஷமா. வீடியோக்காக சொல்லல. இன்ன வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகி நான் அம்மா வீட்டுக்கு ஒரு நாள் கூட கோச்சிட்டு போனது கிடையாது. அந்த அளவுக்கு என்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து வச்சிருக்காங்க. நெறைய விஷயத்துல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அதே மாரி ஒரு மனைவி ஒரு திருமணமாகி வீட்டுக்கு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த கணவருடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 1000 பேர் எதிர்த்து நின்னாலும் அந்த கணவருடைய சப்போர்ட் இருந்துச்சுன்னா, அந்த மனைவி வந்து தைரியமா வந்து அந்த வீட்ல வந்து வாழ்வாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு 2 பக்கமே பேலன்ஸ் பண்ணி போங்க. எந்த ஒரு சண்டைகள் இருந்தாலும் அவங்களே பேசி சமாதானப்படுத்திப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, அது பெரிய அளவுல வந்து ஒரு அ சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கு. என்னோட ஃபேமிலில நான் எப்படி வந்து ஸ்மூத்தா கொண்டுட்டு போறேன் அப்படிங்கிறத பத்தி உங்க கூட ஒரு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அ ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒரு லைக் மட்டும் குடுத்துக்கங்க. வீடியோ பார்த்த அனைவருக்குமே நன்றி. வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.